உடனே அந்த அம்மாட்ட நான் சொல்றேன், இந்த மாரி ரத்னகிரியில பாலமுருகன் அடிமைன்னு ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு நான் வாழ்க்கையிலே கடினப்பட்ட காலங்களில் எல்லாம் அவருக்கு கடிதம் எழுதுவேன். இதுவரைக்கும் நான் அவர பார்த்தது கூட கிடையாது. திருப்பி அவருக்கு ஒரு செல்ஃப் அட்ரஸ் என்வலப் வச்சா ஒரு பதில் கடிதம் எழுதுவார். நீங்கள் ஒரு நாள் முயன்று பாருங்களேன் அப்படின்னு. இப்பல்லாம் இமெயில் வந்துருச்சு. இமெயிலுக்கே பதில் தராராம். உடனே அவங்க வந்து எழுதுறாங்க, இந்த மாரி எனக்கு இந்த உடல் பிணி தீர வேண்டும். நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஐயா. நான் வேலைக்கு சென்று என் தாய் தகப்பனை காப்பாற்ற வேண்டும். அவர் சொன்னார், உன் உடல் பிணியும் தீரும், நல்ல இடத்திலே திருமணம் நடக்கும், மழலை செல்வம் கிடைக்கும் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே எழுதிவிட்டார். அந்த பெண்மணிக்கு இதை நம்புறதா வேண்டாமான்னு தெரியல. எனக்கும் தெரியுமா, ஒரு நம்பிக்கையுடன் தானே எழுதியிருக்கிறாய் என்று. அப்புறம் சில வருடங்கள் கழித்து நாம தான் சொல்வோமே, விஞ்ஞான வளர்ச்சி பல நன்மைகளையும் செய்து விடுகிறது. எந்த நோய்க்கு அவர் தீர்வே கிடையாது என்று நினைத்தாரோ அந்த நோய் ஏதோ ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்து ஒரு 2-3 வருடங்களில் தீர்ந்து விட்டது. ஒரு சில வருடங்கள் முன்னால் திருமணமும் நடந்து அவர் குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று என்னை செல்பேசியிலே அழைத்தார்.